அவங்க கையில எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் வந்து மதம். நீ முஸ்லிமா அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டது அது மதம்ன்ற ஒரு விஷயத்த அவங்க கையில எடுத்திருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்ட சிந்தூர் இழந்த பெண்களுக்காக இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடத்தப்பட்டது. ஒண்ணு வந்து பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கும் ஒரு குரூப். இன்னொரு சைடு வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் அமெரிக்காவிடம் மண்டியிட்டு விட்டாரா? நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையா இருந்து உறுதுணையாக மத்திய அரசுக்கு இருக்க வேண்டிய இந்த தருணத்தில் எதிர்கட்சிகள் இப்படி ஒரு அரசியல் செய்வது வந்து மிக மட்டமான மிக கீழ்த்தரமான அரசியல். மோடிஜி அவர்கள் மண்டியிட்டாரா அப்படின்னா நாடுகள் எல்லாம் நமக்கு சப்போர்ட்டா நிக்குது இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி, அதாவது எதிர்கட்சிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா லெவல்ல காங்கிரஸ் கட்சியும் இன்னும் பிற தமிழகத்துல வந்து இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. எப்பயுமே இவங்க வந்து நம்மளுடைய தேசத்துக்கு விரோதமா தான் தன்னுடைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றத நான் பதிவு பண்ண விரும்புறேன். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் உமா நாச்சியார் அவர்கள், பாரத ஜனதா கட்சி மற்றும் சமூக ஆர்வலர். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். நம்மளோட நாட்டுல பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் ஒரு பெரிய தாக்குதல் ஏற்பட்டு 26 அப்பாவி உயிர்கள் போச்சு. அதுக்கு நம்மளோட இந்தியா பதிலடி கொடுக்கும் விதமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாவே செஞ்சு முடிச்சாங்க. சிந்தூர் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டு ஸ்டாப் ஆயாச்சா இல்ல இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமான மனநிலை இன்னும் மக்களிடையே இருக்கு. உங்கள் கருத்து என்ன மேம்? இந்த கேள்விக்கு வந்து முதல்ல நம்ம அடிப்படையா தெரிஞ்சுக்கிறது இது இந்த நிகழ்வு வந்து எங்க ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதுதான். இதுக்கு ஒரு சில விஷயங்களை நான் வந்து ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வந்த பயங்கரவாதிகள் என்ன செஞ்சாங்க, பகல்காம்ல இருக்கிற நம்மளுடைய டூரிஸ்ட் பீப்புளை ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நீங்க முஸ்லீமா? அடுத்து அவங்க கேட்டிருக்கிறது வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி உடைய இறக்க சொல்லியிருக்கிறாங்க. மூணாவது வந்து களிமா சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முஸ்லீம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைய உருவாக்கி அங்க இருக்கிறாங்க. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற ஒரு பெண்மணி என்னுடைய கணவரை நீங்க கொன்னுட்டீங்களே என்னையும் கொன்றுங்க அப்படின்னு கேக்குறப்ப மோடிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த விஷயத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இந்த 4 விஷயத்த நம்ம அடிப்படையா பார்க்கும்போது அவங்க கையில எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் வந்து மதம். நீ முஸ்லிமா அப்படின்றத அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டது அது மதம்ன்ற ஒரு விஷயத்த அவங்க கையில எடுத்திருக்கிறாங்க. 2வது வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மோடிட்ட போய் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3வது விஷயம் வந்து அவங்களுடைய முழு இது வந்து இந்தியாவை வந்து முஸ்லிம் கண்ட்ரியா மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கம். இந்த 3 நோக்கத்தை நான் இப்படிதான் இந்த செய்தியை பாக்குறேன். அதனால என்ன ஆச்சு, அவங்க செஞ்ச அந்த பயங்கரவாத செயல்னால இப்ப மிகப்பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு அவங்களுக்கு. அங்க வந்து இப்ப சொல்ல போனோம்னா அந்த சிந்தூர் ஆபரேஷன் பத்தி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. மறுபடியும் இங்க வந்து சுருக்கமா சொல்லிட்டு போயிடுறேன். சிந்தூர்ன்றது வந்து வடநாட்டு சைடும் சரி, இந்தியாவுல தெற்கு பகுதியிலும் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி எல்லா பகுதியிலுமே வந்து பொதுவா வந்து ஹிந்து தர்மத்துல திருமணமான பெண்கள் வந்து நெற்றியில இட்டுக் கொள்கிற குங்குமம், அப்புறம் வடநாடு சைடு என்ன செய்வாங்கன்னா அப்படியே நேரா வந்து நேர் உச்சியில இருந்து அப்படியே வகுடெடுத்து அதுல வச்சுக்கிற ஒரு சிந்தூர்ன்றது மிகப்பெரிய பிரமாதமான ஒரு கல்ச்சர், நம்மளுடைய கல்ச்சர். அந்த கல்ச்சர்ல வந்து ஒரு தன்னுடைய கணவன் வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த சிந்தூர் வந்து எடுத்துருவாங்க. சோ அப்படிப்பட்ட சிந்தூர் இழந்த பெண்களுக்காக இந்த சிந்தூர் ஆபரேஷன் நடத்தப்பட்டது. இங்க 2வது விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறது என்னன்னா, இந்த பயங்கரவாத செயலை கண்டித்து யாரை இறக்கிருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய ராணுவத்துல இருக்கிற மிக திறமைசாலியான சகோதரிகள் 2 பேரை வந்து இத லீட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான ட்விஸ்டட் விஷயம் என்னன்னா, சோஃபியா குரைசி அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அவங்க இஸ்லாமிய பெண்மணி ராணுவத்துல எவ்வளவு அழகா வந்து மிக திறமசாலியா அதாவது மிகப்பெரிய போராளியா முன்னின்று இன்னொரு சகோதரி சேர்ந்து 2 பேருமே லீட் பண்ணிருக்காங்கன்றது இந்த பயங்கரவாதிகளுக்கு ஃபர்ஸ்ட் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்த உள்ள ஒரு நம்மளுடைய பாரத தேசத்தை சேர்ந்த மகள்கள் இருவர்கள் ஒரு பயங்கரவாத செயலையே 9 முகாம்களுக்கு மேல அடிச்சு துவம்சம் பண்ணிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு காளியாக மாறி வந்து துவம்சம் பண்ணிருக்கிறாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய வரலாற்று செய்தி பயங்கரவாத செயலுக்கு.
எங்களிடம் மோதாதீங்க, மோதுனா இதுதான் உங்களுடைய கதி அப்படின்னு. 2வது விஷயம் வந்து நம்மளுடைய நீங்க கேட்ட கேள்விக்கு வருகிறேன். சிந்தூர் ஆபரேஷன் நிறுத்தப்பட்டதா? நெறைய பேர் வந்து இந்த சிந்தூர் ஆபரேஷனே வந்து போர் அப்படி இப்படின்னு சொல்லி புரிதல் இல்லாம பேசுறாங்க. நம்மளுடைய இந்தியாவின் இலக்கு என்பது வந்து பயங்கரவாதத்தை அழிப்பது, தீவிரவாதத்தை அழிப்பது. இனி அழிப்பதுதான் என்று சொல்ல வேண்டும். தீவிரவாதத்தை செய்யறவங்களையும் சரி, தீவிரவாத குணத்தையும் சரி அழிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த செயலோட பின்னணியில யார் இருக்கிறாங்கன்னா எல்லாம் பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு மட்டும் கிடையாது. என்னைக்குமே வந்து அது தீவிரவாதிகளோட கூடாரமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 10ஆம் தேதி வரைக்கும் இந்த போர் நடந்தது. 10ஆம் தேதி வந்து மத்தியானத்துக்குள்ள மிகப்பெரிய விஷயங்கள் நடந்தது. ஒண்ணு நூர்ஹான் பேஸ வந்து ஃபுல்லா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன, நம்மளுடைய படைகள், நம்மளுடைய ஏவுகணைகள் வந்து அங்க வந்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 90% மேல அழிச்சிருச்சு. 500 விமானங்களுக்கு மேல சேதப்படுத்திருச்சு. எல்லா பேஸும் வந்து தரமட்டம் ஆயிருச்சு. 2வது முக்கியமான செய்தி என்னன்னா, இதுல இருக்கிற வந்து ஹிரானா ஹில்ஸ்ல தான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கிறதா வந்து ஒரு செய்தி. இதுல நம்மளுடைய ராணுவம், உளவுத்துறை, விஞ்ஞானம் 3மே செயல்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். உலக நாடுகளை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படி பாரதம் வந்து இவ்வளவு பெரிய செயலை செஞ்சிருக்குன்னா, இந்த 3 விஷயமும் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து அழகா அவங்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுத்து நிறைய விஷயங்களை பின்னணியில இருந்து செயல்படுத்தி அதை மிகப்பெரிய வெற்றிகரமா மாத்திருக்கிறாங்க. இந்த அணு ஆயுதத்தை வந்து கிடங்க வந்து அவங்க தாக்குன உடனே அணு ஆயுத கிடங்கை வந்து நேரடியா தாக்கல. அதை சுத்தி தாக்குதல் நடத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அணு ஆயுத கசிவை ஏற்படுத்தி விட்டுருச்சு. இதுவே வந்து இந்த பாகிஸ்தான் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புறதுக்கு 10 வருட காலமாகும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய அழிவை வந்து நம்மளுடைய ராணுவம் வந்து அந்த பயங்கரவாத செயலுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பரிசா கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தியானத்துக்குள்ள நானே செய்தி சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். எல்லா செய்தி சேனல்லையும் பாகிஸ்தான் ஆர்மி பீப்புள் வந்து நம்மளுடைய ஆர்மி பீப்புள் கூட பேசணும்னு சொல்லி செய்திகள் வெளியாகிக்கிட்டே இருந்தது. அதனுடைய நோக்கம் வந்து 2 நாட்டு ஆர்மி பீப்புளும் பேசி இருக்கிறாங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் சரி, ஆர்மியும் சரி போரை நிப்பாட்டணும்னு சொல்லி அந்த முடிவை எடுக்கும் போதே அங்க இருந்து அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த செய்தியை வெளியிட்டார். சோ ஆனா இந்த வெளியீட்டு ஒரு சில மணி நேரத்திலேயே மறுபடியும் தாக்குதல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுடைய இந்திய ராணுவமும் சரியான பதிலடியை கொண்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட 3 நாட்கள் வந்து இந்த போர்லயே வந்து நிலை குலைந்து விட்டது. பாகிஸ்தான மக்களை கேட்டோம்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து பயங்கரவாதத்தின் மூலமா தான் அந்த அரசாங்கமே வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. எல்லாருமே எங்க பாகிஸ்தானை இந்தியாவோட சேர்த்துடலாம் அப்படின்றது பெரும்பான்மையான மக்கள் கருத்தா இருக்கு. இதைதான் நான் பாக்குறேன். சிந்தூர் ஆபரேஷன் இன்னும் முடியவில்லை. அந்த போர் நிறுத்தத்தின் அந்த ஆபரேஷன் நிறுத்தத்தின் பெயர்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு மோடி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இந்த ஆபரேஷன் வந்து ஒரு 5 கண்டிஷன்ல வந்து நாங்க நிப்பாட்டுறோம். இந்த கண்டிஷனை மீறினீங்கன்னா இது வந்து மறுபடியும் போர் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பாயிரும் அப்படின்னு சொல்லியே நிப்பாட்டி இருக்கிறாரு. சோ இதுதான் விஷயம். சிந்தூர் ஆபரேஷன் இது இன்னும் நிப்பாட்டலன்றதுதான் என்னுடைய கருத்து. ஓகே மேம். பாகிஸ்தான்ல உள்ளவங்க தொடர்ந்து சொன்னது என்னன்னா, பஞ்சாப்ல உள்ள ஆதம்பூர் ஏர்போர்ட்டை வந்து தகர்த்துட்டோம், S-400 வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நேத்து நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கேயே போய் நேரடியா பேசியிருக்காங்க. அண்ட் அதுல இன்னும் அவர் வந்து அமெரிக்கா வந்து இதை ஸ்டாப் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு பேரையே சொல்லல. இருந்தும் இங்க உள்ள நிறைய பேருமே அமெரிக்கா கிட்ட வந்து இந்தியா தோத்துருச்சா, மோடி அவர்கள் மண்டிட்டுட்டாரா அமெரிக்கா முன்னாடி அப்படின்னு நிறைய விமர்சனங்களை இந்தியாவுல உள்ளவங்க நிறைய பேர், முக்கியமா தமிழகத்துல நிறைய பேர் சொல்றாங்க. இதுல உங்களோட கருத்து? இதுல 2 விஷயம். ஒண்ணு வந்து அந்த பஞ்சாப்ல இருக்கிற ஆதம்பூர் விமான நிலையம் சொன்னீங்க. அந்த விமான நிலையத்துல நேத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மோடிஜி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு இதை வந்து அழிச்சிட்டு தான் வந்து செய்திகள் பரப்புறாங்க. 2 விதமா பாக்குறோம். ஒண்ணு வந்து பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கும் ஒரு குரூப். இன்னொரு சைடு வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் அமெரிக்காவிடம் மண்டியிட்டு விட்டாரா, இப்படி எல்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து நான் இங்க தெளிவா வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் வந்து இந்த செய்தியை எடுத்துக்கிறேன். மத்திய அரசு, அதாவது மோடிஜி அவர்கள் வந்து அமெரிக்காவிடம் மண்டியிட்டு விட்டாரா என்று இந்திய சேனல்கள், அதாவது தேச துரோக சேனல்கள் தான் சொல்லணும். இத வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரவாத செயலை எதிர்த்து நம்மளுடைய அரசாங்கமும் சரி, நம்மளுடைய நாடும் சரி, இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மளுடைய மக்களோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற தேச துரோக கட்சிகளை சேர்ந்தவர்கள், தேச துரோக மீடியாக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
இந்த செய்தியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து நடவடிக்கை இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட யார் யார் எந்தெந்த அக்கவுண்ட்ல இருந்து செய்திகள் போடுறாங்க, அந்த செய்திகள் வந்து உண்மையா அப்படின்றத வெரிஃபை பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் என்ன கேட்டால் நான் 2 விஷயம் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல இருந்து அப்படியே லிங்க் பண்றேன். 10ஆம் தேதி வந்து நம்ம சொன்ன மாதிரி மத்தியத்துல இருந்து நம்மளுடைய இந்திய ராணுவமும் பாகிஸ்தான் ராணுவமும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கையில் ட்ரம்ப் அவர்கள் சொல்றது செய்தி வெளியிட்டார்கள். பொதுவாவே அமெரிக்கா வந்து ஒரு வல்லரசு நாடு. அந்த வல்லரசு நாடு வந்து எல்லா நாடுகளின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பி வைத்திருக்கும். எல்லா நாட்டிலையும் என்ன நடக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க நிறைய ஸ்பை, நிறைய உளவாளிகள்லாம் இருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா காங்கிரஸ்ல இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு மொபைல் வச்சு பேசினார்னா கூட என்ன பேசுறாங்கன்னு கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இது எதுக்கு சொல்றேன்னா அவர் தான் இந்த பிரச்சனையை கிளப்புனது. இரண்டாவது வந்து இதுக்கு முன்னாடி அவர்களுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் மொபைலை வச்சிருக்க மாட்டார். ஏன்னு கேட்டோம்னா என்னுடைய மொபைல் நான் என்ன பேசுறேன்னு சொல்லி அமெரிக்கா ஒட்டு கேட்கும்னு சொல்லி அந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களே வந்து இப்படி கேள்வி எழுப்புறது வந்து ஜஸ்ட் அவங்க அரசியல் செய்யறதுக்காக இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. ஒரு நாடே வந்து தன்னுடைய மக்களை படுகொலை செய்து ஒரு போரை முன்னெடுக்கும் காலகட்டத்துல வந்து இந்த அரசாங்கத்திற்கு நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக எல்லா அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையா இருந்து உறுதுணையாக மத்திய அரசுக்கு இருக்க வேண்டிய இந்த தருணத்தில் எதிர்கட்சிகள் இப்படி ஒரு அரசியல் செய்வது வந்து மிக மட்டமான, மிக கீழ்த்தரமான அரசியல். இவர்களை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டு கூடிய விரைவில் வரும் காலங்களில் இவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பது ஃபர்ஸ்ட். இது 2வது வந்து மோடிஜி அவர்கள் மண்டியிட்டாரா அப்படின்னா டெஃபினட்டா மோடிஜி வந்து எதுவுமே பேசல. அவர் பேசாம நிறைய வேலைகளை செய்யறாரு. நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. ஆனா உலக நாடுகள் எல்லாமே ரஷ்யா முதற்கொண்டு ஐக்கிய அரபு நாடுகள் முதற்கொண்டு எல்லாமே மோடிஜியை வந்து வியப்பா பாக்குறாங்க. எப்படி இவ்வளவு பெரிய சாதனையை வந்து சிந்தூர் ஆபரேஷன் மிகப்பெரிய வெற்றிகரமா இதை நடத்தி முடிச்சிருக்கிறாரு. ஆனா வெளியே எதுவுமே சொல்லல. ஆனா நாம எதுவுமே சொல்ல வேண்டாம். பாகிஸ்தானியர்கள் ஒவ்வொரு விஷயத்தையா வந்து வெளியே அவங்களே வீடியோ போடுறத பார்த்தாலே தெரியும் நாம எந்த அளவுக்கு ரீச் பண்ணிருக்கோன்றது. சோ அந்த அளவுக்கு நாம வந்து செய்த செயல்கள் எல்லாத்தையுமே சரியா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி பொய் செய்திகள் வருது அப்படின்றதுக்காக தான் ஒரு சில நாட்களுக்கு முன் நம்மளுடைய ராணுவ அதிகாரிகள் ஒரு 4 பேர் வந்து இதனுடைய என்னென்ன செஞ்சோன்றத எல்லாமே வீடியோ மூலமா பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து அவங்க சொன்னாங்க. இதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். அடுத்தது வந்து மோடிஜி ரொம்ப தெளிவா 10ஆம் தேதி ஈவினிங் ஒரு 5 கண்டிஷனை போட்டு இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வந்தால் மட்டுமே போர் நிறுத்தம் செய்யப்படும் என்று சொல்லிட்டாரு. ஆனால் அமெரிக்கா அந்த விஷயத்தை வந்து முன்னாடியே தன்னுடைய உளவுத்துறை மூலம் அதை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதை வந்து வெளியிட்டுருச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலக நாடுகள் எல்லா பேருக்குமே தெரியும், திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் வந்து நிறைய விஷயங்களை செய்வாரு. அதை வந்து நம்ம இந்தியா வந்து பெருசுபடுத்தல. ஆனா அதே நேரத்துல அமெரிக்கா தான் உள்ள வந்து சமரசம் செய்ததா அப்படின்னா கிடையாது. காரணம் தெளிவாவே மோடிஜி வந்து மறுநாள் நியூஸ்ல சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய இந்த போர் நிமித்தம் சம்பந்தமாக எந்த நாடும் இதில் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னே சொல்லிட்டார். சோ இவ்வளவு தெளிவா வந்து ஒரு பாரத பிரதமர் சொன்ன பிறகும் இவர்கள் வந்து இதை அரசியல் படுத்துவது வந்து மிக கீழ்த்தரமான அரசியல். வேணுமென்றே செய்வது, அதாவது திசை திருப்புவது. நாம ஒரு நோக்கத்துக்காக உலக நாடுகள் எல்லாம் நமக்கு சப்போர்ட்டா நிக்குது இந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகளும் சரி, அதாவது எதிர்கட்சிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா லெவல்ல காங்கிரஸ் கட்சியும் இன்னும் பிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து நேரடியாகவே வந்து இப்படி சொல்வது மிகவும் கேலி கூத்தாக மட்டும் இல்ல, இவர்கள் வந்து தேசத்துக்கு தகுந்த அரசியல்வாதிகளா என்பதை இப்போது ஒரு கேள்வியாக மக்கள் மனசுல எழும்புது. ஏன்னா நம்மளுடைய ஜெனரேஷன் தான் இந்த போரெல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய இந்திய மக்களை கொள்ற ஒரு பயங்கரவாதிய எதிர்த்து நம்ம போர் செய்யறோம். அந்த பயங்கரவாதிகளுக்கு கூடாரமான பாகிஸ்தானை எதிர்த்து போர் செய்யறோம். இதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்படி வந்து இவங்க எல்லாம் அரசியல் செய்யறாங்களே அப்படின்ற கேள்வி வந்து இப்ப மக்கள் மனசுல வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். முதல்ல போர் தொடங்குறதுக்கு முன்னாடி மோடி அரசாங்கம் வந்து எந்த போரையும் மேற்கொள்ளாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போர் தொடங்கின பிறகு அமைதியா இருக்கணும், போர்னால எந்த பயனும் இல்லைன்னாங்க. இப்ப மறுபடி ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் இந்திரா காந்தி அவர்கள் இருந்திருந்தா இப்படி இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒப்பீடு நிறைய பார்க்க முடியுது. மோடி அவர்களுக்கு அந்த சாமர்த்தியம் பத்தல அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. இதை பற்றி உங்களோட பார்வை என்ன மேம்?
இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அதாவது இந்த செய்தியெல்லாம் வெளியிடுறாங்களே அவங்களுக்கு இன்னும் நம்மளுடைய முந்தைய வரலாறு தெரியவில்லை என்றுதான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்மளுடைய முந்தைய வரலாறுகள்லாம் தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முந்தைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு பேசுறாங்களா இல்ல வேணுக்குமே இதையும் அரசியல் படுத்துறாங்களான்னு தான் ஒரு கேள்வி. நாம எடுத்து பார்த்தோம்னா 1947க்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் முதலில் நம்மளுடைய பாரத பிரதமராக இருந்த நேரு அவர்கள் வந்து சீனாவோட போர் முழக்கம் சொன்னாரு. போர் நாங்க கண்டிப்பா செய்வோம், உங்க கூட போர் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து அமைச்சராக இருந்த கிருஷ்ணன் மேனன் ஒருத்தர். அப்பதான் சுதந்திரம் வந்திருக்கு நம்மளுக்கு. சுதந்திரம் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டம் தான் ஆயிருக்கு. அதுக்கு நம்மளுக்கு ராணுவ சக்தியும் பத்தல, நம்மளுடைய ஆயுதமும் அந்த அளவுக்கு தேவையான அளவுல இல்ல. அப்ப வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது இந்திய ராணுவத்துக்கு. இது வந்து வரலாற்று செய்தி. அடுத்த செய்தி போட்டோம்னா 1965ல ஒரு போர் நடந்தது. அதுலயும் நம்ம வந்து பின்னடைவு ஏற்பட்டது. அடுத்து பார்த்தோம்னா 1971 1971ல இது இந்திய ராணுவத்துக்கு மற்ற ராணுவத்திற்கும் ஏற்பட்ட போர் கிடையாது. இந்திய எல்லையில ஏற்பட்ட போர் கிடையாது. இங்கதான் வரலாற்று செய்தி. இது முக்கியமான செய்தியா வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி இருக்கு. ஆனா இந்த ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தியை தெரியாமையே போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது. இதனால என்ன ஆகுறது, தவறான செய்திகள் நாடு முழுவதும் பரவுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையுது. அதனால உள்நாட்டு குழப்பத்துக்கு இவங்க வழி செய்யறாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்னன்னா 1971ல இந்திய ராணுவம் பங்களாதேசா மாத்துறதுக்கு ஒரு முயற்சியா அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் நம்மளுடைய இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டதற்காக அப்போது இருந்த பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் இங்கிருந்து தன்னுடைய ராணுவத்தை அந்த நாட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த நாட்டுக்கு அனுப்புனாங்கன்னா அதுக்கு முன்னாடி அது வந்து கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. அதாவது பங்களாதேஷ், இப்போது இருக்கிற பங்களாதேஷ் அப்போது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. அந்த விஷயத்துல பொறுத்தளவுக்கு அந்த மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து எங்களுக்கு விடுதலை வேணும், நாங்க பங்களாதேச புது நாடாக உருவாகணும், எங்களுடைய நாடு வந்து இப்ப சண்டையில இருக்கு, எங்களுக்கு ராணுவ படை பத்தாது, இந்தியாவோட உதவி எங்களுக்கு முக்கியம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற திருமதி ஷேக் ஹசீனா அவர்களின் தகப்பனார் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்மளுடைய படை இங்கிருந்து திருமதி இந்திரா காந்தி அவர்களால் அனுப்பப்பட்டது. அங்கே பங்களாதேஷுக்கும் அங்க இருக்கிற பாகிஸ்தானியருக்கும் நடந்த போர்ல வந்து பங்களாதேஷ் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பங்களாதேஷ் புது நாடாக உருவாகியது. அதாவது பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானியர்களோட சண்டை போடுவதற்கு தங்களிடம் போதுமான ராணுவ படை இல்லை என்பதை தெரிந்து கொண்டு இந்தியாவின் உதவி வேண்டும் என்பதற்காக இந்தியாவிடம் உதவி கோரியது. அப்போது இருந்த பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவிலிருந்து தமது ராணுவ படையை வந்து பங்களாதேஷ்க்கு அனுப்பி அங்க இப்போது இருக்கிற திருமதி ஷேக் ஹசீனா அவர்களின் தகப்பனார் கட்சி, அதாவது அவர்கள் வந்து அவர்களுக்கு உதவியாக புது பங்களாதேஷ் புதிய நாடு உருவாவதற்கு உறுதுணையாக தன்னுடைய ராணுவ படையை அனுப்பினர். அந்த ராணுவ படை பங்களாதேஷ் படையோட சேர்ந்து பாகிஸ்தான் படையை எதிர்த்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வெற்றி வந்து பங்களாதேஷ்க்கு நாம செஞ்ச உதவி. நம்ம நாட்டுக்கும் வேற எந்த நாட்டுக்கும் அப்ப எந்த ஒரு சண்டையும் கிடையாது, ராணுவ சண்டையே கிடையாது. இந்த செய்தியை வந்து இதோட ஒப்பிட்டு பேசுறது எந்த ஒரு மோசமான ஒரு செயல் தான். ஏன்னா எந்த செய்தியோட ஒப்பிட்டு பேசணும்னே தெரியல. நம்ம ராணுவத்திற்கும் அடுத்த நாட்டு ராணுவத்திற்கும் சண்டை நடந்தால் அது நம்மளுடைய நாட்டின் மீது போர் தொடுத்து வந்தால் நாம சண்டை போட்டாதான் இத வந்து ஒப்பிட முடியும். இங்க ஒப்பீடு செய்வதற்கே வழி இல்லை. ஏனால் இது நாம வந்து பங்களாதேஷ்க்கு செஞ்ச உதவி. அங்க இருக்கிற ஒரு புதிய நாடு உருவாக மிகப்பெரிய உதவி. இதை வந்து நீங்க ஒப்பிட்டு பேசுவது சரியான ஒரு முறை அல்ல என்றுதான் தோணுகிறது. இன்னொன்னு அடுத்தது நம்ம சொல்ல போனோம்னா கார்கள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இதையே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. சோ இப்படி எல்லாம் வந்து நிறைய விஷயத்த வந்து அரசியல் பண்றதுலதான் நம்மளுடைய இந்தியாவில இருக்கிற ஒரு சில கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நிச்சயமா வந்து இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. மத்திய அரசாங்கமும் சரி, இனி வருங்காலங்களில் இப்பேற்பட்ட கடினமான காலங்களில் நமது தேசப்பற்று எல்லா கட்சிக்கும் வேண்டும், அதற்குரிய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கருத்து. இங்க நம்மளோட ராணுவ வீரர்களை வந்து பாராட்டும் வகையில் நம்மளோட முதலமைச்சர் வந்து ஒரு பேரணியை நடத்தினாங்க. அந்த பேரணியினாலதான் வார் வந்து ஸ்டாப் ஆயிட்டு அப்படின்னு நிறைய பேர் பேசுறத பார்க்க முடியுது. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த நிகழ்வு நானும் கேள்விப்பட்டேன். போன சனிக்கிழமை வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து மிகப்பெரிய பேரணிய
சென்னை மெரினா பீச் வழியாக 2 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு நமது மத்திய அரசாங்கத்திற்கும் நமது ராணுவத்திற்கும் தனது சப்போர்ட்டை வந்து கொடுத்திருக்கிறாரு. இத வந்து அவருடைய கட்சியை சேர்ந்த சில அரசியல் அனுபவம் உள்ள பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் வந்து இவ்வளவு பெரிய பேரணியை நடத்தினாரு. அதனால வந்து எல்லையில போரே நின்று விட்டது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப சிறு பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த சிறு பிள்ளைத்தனமான விஷயம் எல்லாம் வந்து எப்படிதான் பேசுறாங்களோ தெரியாது. இப்படி எல்லாம் பேசினா முதல்வர் வந்து மகிழ்ச்சியா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஆக்சுவலா இத நம்ம தெளிவா பார்த்தோம்னா, முதல்வரை வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து கேலி கூத்தாக்குறாங்கன்னு தான் தோணுது. இவர் நடந்து போறாராம், பேரணி நடத்துறாராம், உடனே போர் நின்றுதான். மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சே போர், அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? அதுக்கு அது நைட்டே ஆரம்பிச்சிருச்சு இல்லையா போர். அப்ப என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் வருங்காலத்துல முதல்வரோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தவிர்த்து கொண்டால் நல்லது. அல்ல இது முக்கியமான தருணத்துல இப்படி எல்லாம் அரசியல் செய்து முதல்வரையே கேலி கூத்தாக்குவது மேலும் மேலும் வந்து மிகப்பெரிய சங்கடங்களை தான் ஏற்படுத்துது. நகைப்புக்குரியதாகி விட்டது எல்லாமே இப்ப. சரி மேம். இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போதா இருக்கட்டும், இல்ல இந்த இருக்கட்டும், நிறைய திராவிட கட்சியினர்கள் வந்து சில போட்டோஸ் வந்து பகிர்ந்தாங்க. என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் முன்னாடி நம்மளோட பிரதமர் வந்து முட்டி போட்டு இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட போட்டோஸ் எல்லாம் நிறைய சோசியல் மீடியால போட்டாங்க. இதற்கு வந்து தமிழக பாஜக வந்து எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிச்ச மாதிரி பார்க்கல. என்னதான் ஆச்சு தமிழக பாஜகவுக்கு அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. என்ன சொல்ல போறீங்க? அதாவது தமிழக பாஜக வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்றத சொல்றதை விட தமிழக பாஜக முக்கியமான வேலையில இருக்கு இப்போது. தமிழகத்துல வந்து இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. எப்பயுமே இவங்க வந்து நம்மளுடைய தேசத்துக்கு விரோதமா தான் தன்னுடைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்றத நான் பதிவு பண்ண விரும்புறேன். இந்த தருணத்துல அங்க எல்லையில போர் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய வீரர்களும் அங்க மடியிறாங்க. நாட்டுல நிறைய அரசியல் நிகழ்வுகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க நடக்கிற போரை வந்து இவங்க வந்து ரொம்ப கேலி கூத்தாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை தருது. அது மட்டும் இல்ல, இவங்க இப்போது தேச துரோகிகள்னு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் உளவுத்துறை எல்லாம் களை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல பாஜக வந்து முக்கியமான தருணங்களை நீங்க எல்லாம் சொல்றீங்க, அவங்க வந்து சும்மா இழுக்குறாங்க, அரசியலா ஆக்குறாங்க, எல்லாத்தையுமே அரசியல் ஆக்குறாங்க. இது அரசியல் படுத்த வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. பாஜக, தமிழக பாஜக எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? ரியாக்ஷன் நாங்க பண்றதே கிடையாது, ரெஸ்பாண்ட் தான் பண்றோம். ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால எந்த விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், எந்த விஷயத்த வந்து மத்திய உளவுத்துறை வந்து கண்காணிச்சுக்கிறோன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தம் நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா இவங்க வந்து ஒரு மத பிரச்சனையா வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னமும் நான் சொல்றேன், அன்னைக்கு தேதியில ஏப்ரல் 22ல அங்க நடந்த ஒரு விஷயம் வந்து நீ முஸ்லிமா அப்படின்னு கேட்டு செஞ்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற நம்மளுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாம் என்னன்னா இத வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறணும். நம்மளுடைய மத்திய அரசாங்கத்திற்கு, நம்மளுடைய ராணுவத்திற்கு அவங்க தன்னுடைய முழு சப்போர்ட்டையும் கொடுத்து உறுதுணையா இருக்கிறாங்க. ஆனா அதை கெடுக்கிற விதத்துல இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா சேர்ந்து அவர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய அவர்கள் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இதை கேலி கூத்தாக்குவது என்பது தேச துரோகத்தை அவங்க தெள்ளம் தெளிவா வந்து மக்களுக்கு சொல்றாங்க. அவங்க தேச துரோகிகள்னு அவங்க வாயாலேயே இப்ப சொல்றாங்க. நிச்சயமா வந்து 2026 வரும் காலங்கள்ல இந்த கட்சிகள்லாம் துடைத்து எறியப்படும். ஏன்னா தேசப்பற்று உள்ள கண்டிப்பா வேணுங்க. தேசப்பற்று இல்லாம இப்படிப்பட்ட அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்றத இந்த நேரத்துல ஒவ்வொரு கட்சியும் இந்த நாட்டு மக்களுக்கு செய்தியா கொடுக்கணும். அததான் இந்த தேசம் விரும்புது. அதான் இந்த தேச மக்கள் விரும்புறாங்க. தமிழ்நாட்டு மக்களும் அதை தான் விரும்புறாங்க. எல்லா தரப்பு மக்களும் முக்கியமா அதை தான் விரும்புறாங்க. முக்கியமா இஸ்லாமிய மக்கள் அதை தான் விரும்புறாங்க. சோ இவங்க வந்து மத கலவரத்தை ஏற்படுத்திடலாம், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்றத அவங்க முயற்சி செய்யறாங்க. ஆனா தமிழக பாஜக வந்து இத எதிர்க்காமையே அந்த முயற்சியெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு போறாங்க. அவங்க சும்மா ஒண்ணும் இல்ல. அவங்க தன்னுடைய செயல்பாட்டை செய்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதன் மூலமா இந்த முயற்சிகள்லாம் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு தான் நான் சொல்றேன். மேம், இந்த விஷயத்துல மதத்தை தாண்டியும் ஒரு நதி நீரை வந்து தடுக்கிறதெல்லாம் ஒரு மனிதாபிமானமற்ற செயல் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட கருத்தை சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அங்க இருக்கிறவங்களும் மக்கள் தானே, சிந்து நதியை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல உங்களோட கருத்து என்ன? அதாவது சீமான் அண்ணா அவர்களுடைய கருத்தை வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கவே முடியாது. முதல்ல வந்து ஏன் இந்த நதி நீரை நிப்பாட்டுறாங்க அப்படின்றதுக்கு அந்த நாட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாகிஸ்தான் வந்து ஒரு அங்க இருக்கிற அரசியல் அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஏன் நம்ம வந்து நதி நீரை நிப்பாட்டுறோம்? பாகிஸ்தானோட கவர்மெண்டே வந்து
ஆட்டி படைக்கிறது வந்து பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் தான். அங்க இருக்கிற பாகிஸ்தான் கவர்மெண்ட் மக்களுக்கு நல்லது செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்க இருக்கிறது வந்து பயங்கரவாதிகளோட நோக்கத்தை நிறைவேத்துறதுக்கு, தீவிரவாதிகளோட நோக்கத்தை நிறைவேத்துறதுக்கு. அதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை வருஷா வருஷம் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு தான் இருக்கு. தினந்தோறும் அந்த இலையில நிகழ்வு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப நடந்த செய்தியை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 விஷயங்கள் மதத்தின் பெயரால வந்து அது இருந்திருக்கு. இங்க வந்து நம்ம மதத்தை பார்க்கல. நம்ம தேச அமைப்பு வந்து அப்படி இருக்கு. நம்ம மதத்தை பார்க்கலாம். மனிதாபிமானத்தை பார்க்கிறோம். மனிதாபிமானத்தை பார்க்கிறவங்களே நாம வந்து ஒரு நீரை நிப்பாட்டி இருக்கிறோம்னா, இது பாகிஸ்தான் மக்கள் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல. அங்க இருக்கிற அந்த அரசியல் கட்சி தலைவர்கள், அங்க இருக்கிற தீவிரவாதிகள், அங்க இருக்கிற பயங்கரவாதிகளோட கொட்டத்தை அடக்குறதுக்காக, அவர்களின் நோக்கத்தை அழிப்பதற்காக இந்த விஷயத்தை செஞ்சிருக்கிறோம். ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் அப்பாவிகள். அந்த மக்களோட விருப்பமே மறுபடியும் நாங்கள் இந்தியாவோட இணையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இருக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு வார் ஃப்ரம் எக்கனாமிக்கல் சைடு. ஒரு தண்ணி நீர் வரத்தை வந்து நாங்க நிப்பாட்டிட்டோம்னா நிச்சயமா வந்து அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கும். பொருளாதார ரீதியா வந்து எல்லா இழப்பீடுகளையும் சந்திக்கும். இதுவும் ஒரு வகையான வார் தான். இத வந்து செஞ்சிருக்கிறது தப்பே கிடையாது. சீமான் அண்ணன்கள் வந்து என்ன விஷயத்த மனசுல வச்சுட்டு சொன்னாங்கன்னு தெரியல. எல்லா பேருக்குமே இங்க இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அந்த வந்து தண்ணியை நிப்பாட்டுறது வந்து அங்க இருக்கிற நதிநீரை நிப்பாட்டுறது கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதையும் தாண்டி பயங்கரவாதத்தை நிப்பாட்ட வேண்டும் என்றால் இதை தவிர வேறு வழி இல்லை. நிச்சயமாக ஒரு பயங்கரவாதத்தை, ஒரு தீவிரவாதத்தை தன்னுடைய சாராம்சமாக கொண்ட ஒரு நாட்டை இப்படி வந்து தாக்குவதில், அதாவது நீரை தடை செய்வதில் எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து கம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதா எங்களுடைய நோக்கம். அதை சீமான் அண்ணன்களும் சீக்கிரமா வந்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலமைத்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி.